இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வசமா எல்லார்கிட்டயுமே சிக்கிக்கிட்டு இருக்கா. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, மலை போல வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 மாசத்துல ரெட்டை குழந்தைங்கள பெத்து தரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அது எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம், இதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்திக்கு தெரிய வரப்போகுது. அதாவது ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருந்துட்டு, இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அவ வயித்துல குழந்தை இருக்கு அப்படின்றது எல்லாமே நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்பவும் அததான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா, இங்க நடக்கிற சம்பவத்த பார்த்துட்டு, அப்படி அஞ்சலி வந்து இப்பனா என்ன விஷயத்த நம்மகிட்ட மறைப்பா? அந்த விஷயம் தெரிஞ்சா, அப்படி என்ன அவளோட தலையே வந்து இப்பனா போயிடுற மாரி இவ்ளோ வந்து இப்பனா இவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த விஷயத்துல என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கார்த்திக் வந்து இப்பனா இப்போ அடுத்ததா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தயாராக போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நின்னு பேசிட்டு இருக்கத அதாவது அப்படி நடந்து போம்போது, இந்த நல்லவளா இவலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோவில் பக்கமே எட்டி கூட பார்க்க மாட்டா. வெளியவே நின்னுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சாமி அது குடு, இது குடுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஓடி போயிடுவா. இவ எப்புட்றா வந்து பார்த்தீங்கன்னா இங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சியா இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, பின்தொடர்ந்து போன நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு அங்க நடக்கத்த எல்லாத்தையுமே வீடியோவும் எடுத்துட்டு இருக்காங்க. இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா? அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆதாரத்த நான் வந்து நெட்ல விட்டுருவேன், அதுல விட்டுருவேன். நெட்ல விட்டா நான் என்ன ஆகும், ஏதாகும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்க இந்த மகேஷ் இருந்துட்டு, அந்த ஆதாரம் என்ன அப்படின்ற அவன் வாயாலேயே சொன்னான் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் நம்ம இலக்கியாவுக்கு உண்மை தெரிய வந்து கடைசியில இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் எடுத்து இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, சிக்க வைக்கிறதுக்காக பார்ப்பாங்க. இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது, நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாரம். அந்த ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒண்ணு கிடைச்சிருக்கு. இந்த மகேஷ வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு தள்றதுக்காக ட்ரை பண்ணுது. இப்போ சப்போஸ் மகேஷோட உயிருக்கு எதுனா ஒரு சின்ன ஆபத்து, ஒரு குண்டூசி அளவுக்கு ஆபத்து வந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி தான் அப்படின்றத நம்ம இலக்கியாவே வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்ல சொல்லிடுவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாரு. அவரோட என்ட்ரிய வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியும் எதிர்பார்த்திருக்க மாட்டா. அதே மாதிரி தான் நம்ம கௌதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ இலக்கியாவையும், கௌதமையும் வந்து பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதாவது வாரம், வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழம ஆனா, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, தவறாம கோவிலுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இலக்கியாவ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வந்திருக்காரு. கடைசியா இலக்கியாவையும் கண்டுபிடிச்சுட்டாங்க. ஆனா, இலக்கியா இருந்துட்டு இப்போ அங்க நின்னு வீடியோ எடுக்கிறத பார்த்த உடனே, "என்னடா இது அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, என்னமோ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்?" அப்படின்ற மாரி வந்து நினைக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் நவுந்து வந்து எட்டி பார்த்தா தான் தெரியுது. இந்த அஞ்சல் இருந்துட்டு இந்த மகேஷ் கிட்ட கதறி அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு இந்த அஞ்சலி அப்படி என்னதான் பேசிட்டு இருக்கா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது, பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சா கார்த்திக் உன்ன இந்த வீட்ட விட்டே துரத்திருவான். இந்த சொத்து எதுவுமே கிடைக்காது. பரவாயில்லையா? நீ என்ன பண்ற? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 5,00,000 அதாவது ஒவ்வொரு மாசமும் 5, 5,00,000 வந்து பார்த்தீங்கன்னா நீ எனக்கு குடுக்குற. இல்ல நான் இந்த வீடியோவ வந்து பார்த்தீங்கன்னா நெட்ல வைரலா ஆக்கிருவேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கான். இத கேட்ட கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.